இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அருட்சகோதரிகளே, தன்னார்வ தொண்டர்களே, தாயாம் நம்முடைய கத்தோலிக்க திரு அவையோடு இணைந்து இன்று குருத்தோலை ஞாயிறை நாம் கொண்டாடுகின்றோம். ஆண்டவருடைய திருப்பாடுகளின் ஞாயிறை நாம் கொண்டாடுகின்றோம். இன்றைய நாளில் நாம் புனித வாரத்தை அடியெடுத்து வைக்கின்றோம். ஆண்டவராக இயேசு எருசலேம் நகருக்குள் நுழைந்த அந்த நாளை இன்று நாம் நினைவு கூறுகின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வருடமும் இந்த பாஸ்கா விழாவை கொண்டாட அந்த எருசலேம் நகருக்கு 25 லட்சம் மக்கள் செல்வார்கள். இன்று உலகளாவிய கத்தோலிக்க திரு அவை ஆண்டவர் இயேசு எவ்வாறு அந்த எருசலேம் நகருக்குள் நுழைந்தாரோ அதுபோல குருத்தோலைகளை ஏந்தி இன்று உலகமெங்கும் பவனிகள் நடைபெறுகின்றன. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் வீட்டிற்கு ஒருவர் வருகிறார் என்றால் அவரை எந்த அளவுக்கு மகிழ்ச்சியோடு நாம் வரவேற்போம். வாங்க, நல்லா இருக்கீங்களா, காஃபி சாப்பிடுறீங்களா, சந்தோஷமா கேட்போம். அதுபோல ஆண்டவர் இயேசு தன்னுடைய நகரான எருசலேமுக்கு உள்ளே வருகின்ற பொழுது அந்த இஸ்ரவேல் மக்களும் கூத்தோலைகளை ஏந்தி அசைத்து மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து ஓசானா என்ற கீதம் பாடி அவரையும் வரவேற்றார்கள். இன்று நம்முடைய இதயம்தான் எருசலேம் நகரம். நம்முடைய இதயத்தில் ஆண்டவர் இயேசுவை நாம் வரவேற்கின்றோம். அப்படி என்றால் எவ்வளவு மகிழ்ச்சியோடு நாம் ஆண்டவரை இயேசுவை வரவேற்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறிய சிறிய செயல்களிலும் நாம் ஆண்டவர் இயேசுவை வரவேற்க வேண்டும். அது எப்படிப்பட்ட நல்ல செயல்களாக இருந்தாலும் சரி, நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலும் அது ஆண்டவரின் பெயரால் தான் தொடங்க வேண்டும், ஆண்டவரின் பெயரால் தான் அவை நிகழ வேண்டும். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் வரவேற்க வேண்டும். செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் ஆண்டவர் இயேசுவை வரவேற்பீர்களா? வரவேற்க மாட்டீங்களா? சத்தமா? பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படி மகிழ்ச்சியோடு அமர்ப்பரிப்போடு ஆண்டவர் இயேசுவை வரவேற்ற அதே இந்த நாளில் நற்செய்தி வாசகங்கள் எல்லாம் ஆண்டவருடைய பாடுகளை பற்றி தியானிக்கின்றன. ஒரு புறம் மகிழ்ச்சி, இன்னொரு புறம் பாடுகள், துக்கம். நம்முடைய மனித வாழ்வானது இரண்டும் கலந்த கலவை. எல்லா நேரமுமே நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியாது, எல்லா நேரமும் நாம் துக்கத்தோடு வாழ முடியாது. ஒரு சில நேரங்கள் நாம் அவ்வாறாக சூழ்நிலைகள் நம்மை அவ்வாறாக மாற்றுகின்றன. ஆகவேதான் பல நேரங்களில் நாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம், ஒரு சில நேரங்களில் நாம் துக்கமாக இருக்கின்றோம். ஆனால் இந்த மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த நேரங்களை மறந்துவிட்டு துக்கமாக இருக்கக்கூடிய அந்த நேரங்களை மட்டுமே இதயத்திலே சுமந்து செல்கின்றோம். அதுக்குதான் எப்ப பார்த்தாலும் சோகமாவே இருக்கும், எல்லாவற்றையும் இழந்தது போல இருக்கும், எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் இன்றைய திருவழிபாடு நமக்கு சொல்லுகிறது. எந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசுவை மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரிப்போடு குருத்தோலைகளை ஏந்தி ஆண்டவரை வரவேற்றார்களோ அதே இந்த நாளில் ஆண்டவருடைய பாடுகளை பற்றியும் நாம் தியானிக்கின்றோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையானது துன்பங்களையும் இன்பங்களையும் கலந்த ஒரு கலவையாகவே இருக்கின்றது. இன்பமில்லை என்றால் துன்பமில்லை, துன்பமில்லை என்றால் இன்பமும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இரண்டும் கலந்த கலவையாக நம்முடைய மனித வாழ்வானது இருக்கின்றது. இது இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த புனித வாரம் ஒரு அன்பின் வாரமாக அனுசரிக்கப்படுகின்றது. புனித வாரத்தை இன்று நாம் துவங்கியுள்ளோம். இந்த புனித வாரமானது ஒரு தியாகத்தின் வாரமாக அனுசரிக்கப்படுகிறது. ஆண்டவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்
உயிர்ப்பை நாம் கொண்டாட இருக்கின்றோம். ஆண்டவருடைய பாடுகள் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த முதல் வாசகத்தை நாம் நினைவிற்கு கொண்டு வருவோம். இஸ்ரேல் மக்கள் பாபிலோனியாவில் அடிமைகளாக இருந்த அந்த நேரத்தில் எப்போது எருசலேமுக்கு செல்லுவோம், எப்போது எங்களுடைய சொந்த வீட்டுக்கு செல்லுவோம், எங்களுடைய எருசலேம் ஆலயத்தை நாங்கள் கட்டி மீண்டும் கட்டி எழுப்புவோம் என்று ஏங்கிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் எஸ்ஐயா இறைவாக்கினர் வழியாக துன்புடன் ஊழியின் வழியாக ஆண்டவர் அவர்களோடு பேசுகின்றார். உங்களுடைய துன்பத்தில் நானும் பங்கேற்கின்றேன், இதோ உங்களோடு இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். இயேசுவில் மிக பிரியமான சகோதர சகோதரிகளே, இவை நாம் எப்போதெல்லாம் துன்பப்படுகின்றோமோ, நோயால், வறுமையால், பலியால், வேதனையால், தனிமையால் நாம் துன்பப்படுகின்ற போது ஆண்டவருடைய இயேசுடைய துன்பத்திலும் நாம் பங்கெடுக்கின்றோம். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு என்னிறைவா என்னிறைவா ஏன் என்னை கைவிழுந்தீர் என்று அவரும் உரக்க சொன்னார். முக்கியமான சகோதர சகோதரிகளே, நாம் சந்திக்கின்ற சின்ன சின்ன துக்கங்களில் துன்பங்களில் இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்பதை நாம் ஆழமாக உணர்வோம். அவரும் நம்முடைய துன்பத்தை பங்கேற்றுள்ளார் என்பதை உணர்ந்து கொள்வோம். இரண்டாவதாக ஆண்டவருடைய இறப்பு. ஆண்டவருடைய இறப்பு பிரியமான சகோதர சகோதரிகளுடைய திருவருட் சாதனைகள் மூலமாக, நம்முடைய நம்பிக்கையின் மூலமாக, நம்முடைய பாவ வாழ்விலிருந்து ஒவ்வொரு நாளும் இழந்து இறைவனே நம்முடைய நம்பிக்கை வைக்கின்றோம் என்றால் அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறப்பில் நாம் பங்கேற்பது. இவ்வளவு நாட்கள் நான் பாவியாக வாழ்ந்தேன், பிறரை பற்றி நான் தவறாக பேசினேன், பிறரை பற்றி நான் புறங்கூறினேன், பிறருக்கு நான் எந்த உதவியும் செய்யவில்லை, என்னால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை என்று வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்களை நினைத்து மனம் வருந்தி மீண்டும் நான் நல்லது செய்வேன், எல்லோருக்கும் நன்மை செய்வேன், என்னால் முடிந்தவரை பிறருக்கு உதவி செய்வேன் என்று வாழக்கூடிய மனமாற்றம் இருக்கின்ற பொழுது இறைவனுடைய இறப்பில் பங்கு பெற்று நாம் மீண்டும் அவருடைய உயிர்ப்பில் பங்கு பெறுகின்றோம். ஆண்டவருடைய உயிர்ப்பை நாம் கொண்டாடுகின்றோம் என்றால் அதன் முழு அர்த்தம் என்னவென்றால் நாமும் உயிர் பெற வேண்டும். இறந்து போன நம்முடைய சின்ன சின்ன தவறுகளிலிருந்து நாம் உயிர் பெற வேண்டும். என்னால் எந்த அளவுக்கு பிறருக்கு வாழ்வு கொடுக்க முடியுமோ, என்னால் முடியவில்லை, ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ஆனால் என்னால் ஏதாவது ஒரு சிறிய உதவி செய்ய முடியுமா? என்னை பார்த்து நான் பிறரை பார்த்து என்னோட அருகில் இருப்பவரை பார்த்து நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, மாத்திரை போட்டீங்களா அப்படிங்கின்ற அது கேட்கின்ற ஒரு சிறிய வார்த்தை கூட அவருடைய வாழ்வில் அது ஒரு மிகப்பெரிய வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு தூணாக இருக்கும். அங்குதான் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பில் நாம் பங்கேற்கின்றோம். ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு இதை மீதிலும் நாம் பங்கேற்று இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் இந்த நற்கருணை வழிபாடு அதைதான் நமக்கு உணர்த்துகின்றன. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வை சற்று ஆழமாக யோசித்து பார்ப்போம். ஒரு நாள் ஆண்டவர் இயேசுவை எருசலேம் நகருக்கு வரவேற்ற அதே மக்கள் சில நாட்கள் கழித்து அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். மனித மனங்கள் மாறுகின்றன. நீங்கள் எல்லோரும் உங்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்ததுதான். மனிதர்கள் எவ்வாறு மாறிவிட்டன, அவர்களுடைய மனம் எவ்வாறு மாறிவிட்டன, அவை எப்படி கல்லால் போன என்பதை நீங்கள் அனைவரும் உணர்ந்து அனுபவித்த ஒன்று. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒருபோதும் மாறாதவர் நம் ஆண்டவர் இயேசு. ஒருபோதும் மாறாதது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு. மாறிப்போன மனிதர்களையும் அவருடைய மனங்களையும் நினைத்து நாம் வருந்துவதை விட்டுவிட்டு மாறாக இறைவனுடைய அன்பை நினைத்து நாம் பெருமைப்பட்டு மகிழ்ச்சிப்படுவது மிகவும் அரிது. ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளை, நான் தனியே இருக்கின்றேன், என்னை பார்க்க யாரும் இல்லை, நான் நோயால் வருந்துகின்றேன், நான் இயலாமையாக இருக்கின்றேன், என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை,
நான் ஏழ்மையா இருக்கின்றேன், என்னிடம் எதுவுமே இல்லை, நான் நோயுற்று இருக்கின்றேன், என்னுடைய வழியில் என்னுடைய வேதனையில் எதுவுமே இல்லை, யாருமே இல்லை என்று எண்ணாமல் ஏங்காமல் இறைவன் இயேசு என்னோடு இருக்கின்றார், நான் அவருடைய பாடுகளிலும் இறப்பிலும் பங்கேற்கின்றேன், மீண்டும் அவர் எனக்கு உயிர்ப்பை மறுவாழ்வை எனக்கு கொடுப்பார், நான் வாழ்ந்து பெறுவேன், நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த புனித வாரத்துக்குள் பக்தியோடு நாம் நுழைவோம். இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.